அவைலபிளா இருக்கு, வேணுமா ஆர்டர் பேசிஸ்ல ஆர்டர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்றாங்க. கூல். சோ ஹரி, அண்ணா பஸ்ல இருக்கேன், நீ கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, செஷன் ரெக்கார்ட் பண்றேன். பார்க்க முடியலன்னா மியூட் போட்டுக்கோ. ஓகே. ஸோ ஹரி அண்ட் மதன், ஆக்சுவலி இந்த டாபிக் டிஸ்கஸ் என்னன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறத விட இட் இஸ் அ ப்ராசஸ். ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த ஒரு ப்ராசஸ். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபார்முலா மாதிரியா வச்சுக்கேன். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நீ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணாலும் உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதான் அப்ரோச். அதாவது என்னன்னா வந்து இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம்குள்ள இப்படி மளிகை கடை வைக்க போறேன்னு வச்சுக்கேன், அந்த மளிகை கடைக்கு தேவையானது உள்ள போட்டோன்னா அவுட்புட் ரிசல்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் உனக்கு. பால் கடைக்கு பிரியா இந்த மெத்தட் ஃபாலோ. பால் கடை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், போய் பொருள் வாங்கணும், கஸ்டமரை பார்க்கணும், விற்கணும். மளிகை கடை அதே மாதிரி பொருள் வாங்கணும், கஸ்டமர் பார்க்கணும், விற்கணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இது. இதுக்குள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா போட்டுக்கலாம். நம்ம பார்க்க போறது வந்து ஒரு எஃப்இஜி ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி இது வந்து திரும்பி சொல்றேன்ல, இட்ஸ் நாட் ஸ்ட்ராட்டஜி பவுண்டட், பட் இதுக்குள்ள நீங்க ஸ்ட்ராட்டஜி அவுட்கம் பார்ப்போம். எண்ட் ஆஃப் தி டே வந்து நீ ஒரு மெத்தட் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றோம்னா வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பர் டிஃபைன் பண்ணிடுறோம். நம்ம என்ன பண்ண போறோம், இங்க நம்ம எடுக்க போற கீ லெவல் என்ன கீ லெவல்னு பார்த்தா எஃப்ஏஜி. ஓகேவா? ஸோ ஃபேர்வெல் கேப்ல வந்து பிரைஸ் டச் பண்ணிச்சு நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேர்வெல் கேப்ல வந்து ரெண்டு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா வந்து ஹெல்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஹோல்டர், ஆக்சுவலி ஹோல்டர்னு ஒரு வேர்டே கிடையாது, இது ஹெல்டு. ஓகே ஓகே, இங்கிலீஷ் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ ஹெல்டுங்கிறது என்ன கான்செப்ட்னா வந்து இப்போ உனக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த எஃப்இஜில லோ டைம் என்ட்ரி எடுத்தா டிபி அடிச்சா அப்ப எஃப்இஜி ஹெல்டுன்னு எடுத்தனா பாஸ்னு வச்சுக்கோ, எஃப்இஜி பாஸ் அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இங்க ஒரு சிபி இருக்கு. கரெக்டா? சிபினா பேரிஷ் எஃப்இஜி. உனக்கு சிபிபிசி தெளிவாயிடுச்சு இல்ல? கன்ஃபியூஷன் ஓகே. ஏன்னா நாங்க யூஸ் பண்ண டேர்ம் அது, அதனால. ஸோ இப்போ இங்க இருக்கிற இந்த சிபி வந்து நம்ம லோ டைம் ஃப்ரேம் போய் என்ட்ரி எடுத்துட்டோம், அது டிபி ஹிட் ஆயிடுச்சுன்னா பாஸ். அது மட்டும் பாஸ் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா உன்னோட என்ட்ரி வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சுனாலோ உன்னோட டைரக்ஷன்ல பிரைஸ் மூவ் ஆச்சுன்னா நீ பாஸ் தான். ஓகேவா? மேபி உன் என்ட்ரி தப்பு பண்ணிருப்பீங்கன்னா ரிஃபைன் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. அது அப்ஜெக்டிவ். ஓகேவா? பட் இந்த இடத்துல ஹெல்ட் ஆர் பாஸ் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜியை தொட்டு அடுத்து இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகணும். சரியா? அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன எஃப்இஜியோட ஸ்விங் ஆகி பாத்திருக்கியா? அதாவது நேத்து என்ன சொன்னேன், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து அந்த ஃபோர்ஸ் தான் இந்த எஃப்இஜி கிரியேட் பண்ணுச்சு. ஆமாண்ணா. நீ லோ டைம்ல போனா இது ஒரு ஸ்வீப் டர்ட்டில் சூப் நீ அந்த என்ன நீ பண்ணலாம். பட் நான் ரொம்ப சிஸ்டம் மேத்தமெட்டிக்கலா மெக்கானிக்கலா சொல்றேன். இந்த ஸ்விங் ஐ ஃபார்ம் ஆச்சு இல்ல, இந்த ஸ்விங் ஐல இருந்து வந்த ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆன வச்சுச்சு. சோ இந்த எஃப்இஜி வந்து அடுத்த எஃப்இஜி ஃபார்ம் ஆனனும் வித்அவுட் பிரேக்கிங் தி ஆரிஜின் பாயிண்ட். அப்படி நடந்துச்சுன்னா திஸ் இஸ் ஹெல்டுன்னு அர்த்தம். இது மைண்ட்ல வச்சு. இது வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் நீ உன் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பேக் டெஸ்ட் பண்ண ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்ல, அந்த ரூல்ல இது ஒன் ஆஃப் தி ரூல். ஓகே, நான் பின்னாடி போகும்போது பெட்டரா சொல்றேன், பட் இப்போ யோசிச்சுக்கோ. ஓகேவா? சோ கம்மிங் பேக். ஆக்சுவலி இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ நீ பார்த்தா இந்த எஃப்இஜி ஹெல்டா, ஏன்னா இதை தொட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இங்க பாரு, இந்த ஒரு பிசி ஃபார்ம் ஆயிருக்கா, இதை தொட்டு அடுத்த பிசி ஃபார்ம், இங்க ஒரு பிசி ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஃபார்ம் ஆகும்போது என்னாச்சு, இந்த லோ உடைச்சிருச்சு. கரெக்டா? ஆமாண்ணா. சோ திஸ் இஸ் ஹெல்ட், நாட் ஹெல்டா. ஓகே, கேக்குறேன். இதான் சொல்றேன்ல, நான் ஏன் பாஸ் விடுறேன்னா நான் சொன்னது ஒண்ணு புரிஞ்சாதான் பின்னாடி யூஸ்ஃபுல். நான் இங்க சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு ஒண்ணு முன்னாடி வேஸ்ட், சுத்த வேஸ்ட் இல்ல. அதனாலதான். சரியா? சோ ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆன ஐய வந்து தொட்டு இன்னொரு ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆனா ஹெல்டு. அப்படி அந்த ஐய எடுத்துட்டு இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் ஆனாலையும் அது நாட் ஹெல்டு. அந்த ஹை பிரேக் ஆச்சுனாலே அங்கேயே கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. சரியா? பிரேக்னா பாடி கோசா பாடி சிம்பிள் எஸ்எல் ஹிட்னு வெச்சுக்கோ. ஜஸ்ட் தொட்ட எஸ்எல் ஹிட் தான் உனக்கு. இங்க எஸ்எல் இங்க வைப்பீங்க கண்டிப்பா. கரெக்ட்டா? இங்க என்ட்ரி எடுத்தனா எஸ்எல் இங்க வைப்பீங்க. அப்படி தொட்ட பாடி க்ளோஸ் வந்தா என்ன, விக் வந்தா என்ன, எஸ்எல் தானே. சோ இந்த ஹெல்த் கான்செப்ட் மைண்ட்ல ஏத்திக்கோ. ஓகே, நான் திருப்பி சொல்றேன்ல, இது ஓவர் நைட்ல இந்த ஒரு வீடியோ டக்குன்னு புரிஞ்சாது. நீ ரெக்கார்டிங் திருப்பி வரட்டி கேளு, பெட்டரா புரியும் உனக்கு. நேத்து நேரட்டிவ் ரெக்கார்டிங் கேட்டிருக்க மாட்டேன், கண்டிப்பா தெரியும் எனக்கு. ஆனா நேத்து நேரத்துல ரெக்கார்டிங் திருப்பி கேட்டியா ஒரு வாட்டி? நான் தான் மீட்ல இருந்தேனா. மீட்ல இருந்தாலும் ஃபுல்லா புரிஞ்சுக்காது தம்பி. சரி ஓகே, இன்னைக்கு நான் போய் கேக்குறேன். ஒரு ஜஸ்ட் சும்மா சொல்றேன், அவ்வளவுதான். சரி, இப்ப இது ரூல் நம்பர் 1. ஹெல்டுங்கர். இது ஹெல்டுங்கிறது வந்து ஒரு டெஃபினிஷன், ரூல் நான் சொல்லல. இது வச்சுக்கோ, லேட்டர் ரூலா மாத்துவேன் நான். ஓகேவா? இப்ப அடுத்த ரூல் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆகி பார்த்திருக்கியா, இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆன உடனேயே ஓகேவா ஜி
நேத்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஜி இருக்கீங்களா? ராஜா ரெக்கார்டிங் போட்டு போயிட்டா போல. சரி ஓகே. சரி இப்போ நீங்க சொல்றேன், ராஜா வந்து திருப்பி சொல்லிக்கிறேன் நான். இப்போ என்னன்னா ஒரு எஃப்இஜி இங்க ஃபார்ம் ஆச்சு கரெக்டா? இந்த எஃப்இஜி இந்த எஃப்இஜி எடுத்துக்கோ. இந்த எஃப்இஜியை பிரைஸ் உடனே டேப் பண்ணாம அடுத்து இன்னொரு எஃப்இஜி கிரியேட் பண்ணிடுச்சு கரெக்டா? ஆமாண்ணா. சோ திஸ் இஸ் கால்ட் நாட் டேப்டு இமிடியேட்லி. ஒத்துக்கிறியா? இது ஒரு டெஃபினிஷன். நான் சொல்றதுல டெஃபினிஷன். இப்போ நீ ஒரு புது புக் வாங்கணும்னு வச்சுக்க, அந்த புக்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க பாத்திருக்கியா? ஃபார் எக்ஸாம்பிள் கேம் ஆஃப் த்ரோன் கதை எடுத்துக்கோ. கேம் ஆஃப் த்ரோன் உள்ள போற முன்னாடி பார்த்தனா வந்து உனக்கு வந்து அந்த ஹேண்ட் ஆஃப் தி கிங்னா என்ன, கிங்னா என்ன, 7 வெஸ்ட் ரோஸ் ஈஸ்ட் ரோஸ் எல்லாத்தையும் ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுவாங்க பாத்திருக்கியா? சிம்பிளா சொன்னா ஒரு ஒரு கைட்லைன் மாதிரி ஆக்சுவலி. இதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண போறேன். இப்போ நான் கொடுக்கறது எல்லாமே வந்து டெஃபினிஷன். ஓகேவா? சோ ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. இந்த எஃப்இஜி இமிடியேட்டா டேப் பண்ணாம இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, திருப்பி இந்த எஃப்இஜி பிரஸ் பண்ணி எஃப்இஜி எடுக்க கூடாது. புரிஞ்சா புரியலையா? புரியுது. திருப்பி சொல்லு. புரியல. இல்ல புரியல நான் சொன்னப்ப. ஓகே கூல். சரி திருப்பி சொல்றேன். இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா? ஆனா இந்த எஃப்இஜில பிரைஸ் டேப் ஆகல ஓகேவா? ஆனா டேப் பண்ணாம அடுத்து இன்னொரு எஃப்இஜி கிரியேட் பண்ணிடுச்சு கரெக்டா? அப்ப திருப்பி பிரைஸ் இந்த எஃப்இஜிக்கு வந்தா இந்த எஃப்இஜி ட்ரேட் எடுக்க கூடாது. இது பேர் தான் நாட் டேப்டு இமிடியேட்லி. இமிடியேட்லி டேப் ஆகலன்னு அர்த்தம். புரிஞ்சாரி? அப்ப இமிடியேட்டா டேப் பண்ணா என்ட்ரி எடுக்கணும். இமிடியேட் அதாவது ஒரு எஃப்இஜி தொட்டு அடுத்த எஃப்இஜி ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடி டேப் நடந்தா மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். அடுத்த எஃப்இஜி அதாவது இந்த எஃப்இஜி தொடாம இன்னொரு எஃப்இஜி கிரியேட் பண்ணிடுச்சுன்னா அது என்ன எஃப்இஜியா இருந்தாலும் சரி, சேம் எஃப்இஜியோ ஆப்போசிட் எஃப்இஜியோ என்ன இருந்தாலும் நீ ட்ரேட் எடுக்க கூடாது. ஓகே நோ. இது பேர் தான் நாட் டேப்டு இமிடியேட்லி. நோ இமிடியேட் டேப். ஓகேவா? இப்ப மதன் நான் சொன்ன திருப்பி சொல்லு. ஆனா இப்போ கன்சிக்யூட்டிவா இங்க 3 எஃப்இஜி இருக்கு. முதல் எஃப்இஜிய டேப் பண்ணாம அடுத்த எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம முதல் எஃப்இஜி கிட்ட வந்தாலையும் நம்ம என்ட்ரி எடுக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோ. இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆன உடனே அடுத்து இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? நல்லா பார்த்து எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சா? இப்ப பிரைஸ் திருப்பி இந்த எஃப்இஜி வருது கரெக்டா? ஆமாண்ணா. அப்ப நீ வந்து என்ட்ரி எடுக்க கூடாது. அவ்வளவுதான். ஓகேவா? எடுக்க கூடாது. என்ட்ரி அப்படியே போயிருக்கேனா? எங்க என்ட்ரி போயிருக்கு? இங்க வந்து எஸ் உனக்கு இந்த இடத்துல ஹோல்டா இருக்கு இல்லன்னு திருப்பி சொல்லலாம். ஒத்துக்கிறேன் நானு. பட் நம்ம ரூல் இதான் சொல்ல வரும். இமிடியேட்டா டேப் ஆகலனா அந்த ட்ரேட் எடுத்தா அது வந்து கொஞ்சம் ரிஸ்க். எஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்ப இங்க எடுத்துக்கோ. இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கா? இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கா? ஆமாண்ணா. இல்ல நீ எஸ்எல் இங்க என்ட்ரி போட்டா எஸ்எல் இந்த லோல வச்சிருப்ப கரெக்டா? இந்த ஸ்விங் பாயிண்ட் நேத்து சொன்ன ஸ்விங் பாயிண்ட் லோல வைப்பான்னு சொல்லிட்டு இப்போ உடனே இந்த எஃப்இஜி தொடரல, இங்க என்ட்ரி கொடுக்கல. பட் இந்த எஃப்இஜி அடுத்து இன்னொரு எஃப்இஜி கிரியேட் பண்ணிட்டாங்க கரெக்டா? ஆமாண்ணா. அப்புறமே பிரைஸ் ரொம்ப நேரம் கழிச்சு பிரைஸ் திருப்பி இங்க தொட்டானா கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் ஆமாண்ணா. இத தொட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் கொடுத்துருக்கான். பட் ஃபைனல் என்ன பண்ணான்? சொப்பு அடிச்சு விட்டு எஸ்எல் அடிச்சிட்டான் கரெக்டா? ஆமாண்ணா. சோ அதனாலதான் ரூல் என்னன்னா வந்து இமிடியேட்டா டேப் ஆகாத எஃப்இஜி என்ட்ரி எடுக்க மாட்டோம். அவ்வளவுதான். ஓகே கமெண்ட். இப்போ என்ன பண்றோம், நம்ம ஒரு செட்டிங்ல பர்టిక్యులர் டேட்டா எடுத்துக்கிறோம். அந்த டேட்டால பார்த்தேன்னா மொத்தம் நம்மளுக்கு 36 எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த 36 எஃப்இஜில ஒரு 39 எஃப்இஜி. அந்த 39 எஃப்இஜில ஒரு 13 எஃப்இஜி பார்த்தனா இந்த மாதிரி இமிடியேட்டா டேப் ஆகாத எஃப்இஜிஸ். சொல்ல புரியுதா? சோ அந்த 36 எஃப்இஜில 39 எஃப்இஜில 13 எஃப்இஜி இமிடியேட் டேப் ஆகாது. அதனால அதை நம்ம we will not consider it as a key level for entry. புரியுதா? ஓகே ஓகேண்ணா. ஏன் ரீசன்னா இந்த 36 எஃப்இஜி நடந்துச்சா, இந்த 13 எஃப்இஜி இமிடியேட்டா டேப் ஆகாம இருந்துச்சா, அந்த எஃப்இஜில ட்ரேட் எடுத்திருந்தா கண்டிப்பா எஸ்எல்டா அதிக வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகேவா? அந்த 13 மட்டும் தான் எடுக்க மாட்டீங்களா, இல்ல அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆனச்சு இல்ல அதையும் தொடரும் அதையும் கீழே எடுத்துக்க மாட்டீங்க? சேம் கண்டிஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப்இஜி கிரியேட் ஆச்சா, இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் இந்த 13 எஃப்இஜில ஒண்ணு. இப்ப தெரியும். இந்த எஃப்இஜி சர்க்கிள் போட்டுருக்கீங்கல்ல, சொல்றேன் என்னடா சொல்லரி அந்த ரெட் கலர் சர்க்கிள் போட்டுருக்கீங்கல்ல, அது வந்து இமிடியேட்டா டேப் பண்ணல, பட் அதுக்கு மேல ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அதுக்கு வந்து எடுப்பீங்களா? இல்ல அதான் சொல்றீங்க. அப்படியே பொறுமையா பாரு. இங்க ரெஃப்யூஜி ஃபார்ம் ஆச்சா, இத டேப் பண்ணா அடுத்து இங்க ரெஃப்யூஜி ஃபார்ம் ஆயிட்டானா, குட்டி உண்டு தெரியுதா? குட்டி உண்டு. இத டேப் பண்ணி ரெஃப்யூஜி ஃபார்ம் பண்ணிட்டானா, இத டேப் பண்ணி ரெஃப்யூஜியா, இத டேப் பண்ணி ரெஃப்யூஜியா.
சோ லிட்டரலி இந்த கடைசி எஃப்இஜி தான் டேப் ஆயிருக்கீங்க உனக்கு. சோ அதுக்கு முன்னாடி இருக்க 3 எஃப்இஜி எனக்கு எடுக்க மாட்டேன் நான். சிமிலர்லி இங்க பாரு, இங்க எஃப்இஜி இருக்கா, இங்க எஃப்இஜி தெரியுதா, இந்த இப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, பட் டேப் பண்ணிடுச்சு. அதனால எடுத்துக்கிட்டேன், அதனால நான் ஹைலைட் பண்ணல. இந்த எஃப்இஜி டேப் ஆயிடுச்சு இமிடியேட், அதனால ஹைலைட் பண்ணல. நான் ஹைலைட் பண்ணது எல்லாமே, அதாவது இந்த ஆரஞ்சு கலர் ஹைலைட் எல்லாமே பார்த்தோம்னா இமிடியேட்டா டேப் ஆகாம அடுத்த எஃப்இஜி கிரியேட் பண்ண ப்ரீவியஸ் எஃப்இஜிஸ். இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த எஃப்இஜி இமிடியேட்டா டேப் ஆகல, பட் அது வந்து இந்த எஃப்இஜி கிரியேட் பண்ணிட்டான். எக்ஸாக்ட்லி, புரியுதா உனக்கு இப்ப? சோ அவுட் ஆஃப் திஸ் ஆல் தி எஃப்இஜிஸ் இந்த ஒரு எஃப்இஜி மட்டும் தான் தொட்டு மேல போயிருக்கான் பிரைஸ், மத்த எல்லா எஃப்இஜி அடிச்சு உடச்சான், தெரியுதா கீழ? சோ அதனால நம்ம ரொம்ப ரூல் சிம்பிளா வச்சிருக்கோம். என்ன சிம்பிளா வச்சிருக்கோம்? என் எஃப்இஜி ஃபார்ம் ஆன உடனே டேப் பண்ணாம புது எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டானா நான் எஃப்இஜி எடுக்க மாட்டேன். இதான் ரூல் நம்பர் 1. மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? திருப்பி சொல்லுங்க ரூல் நம்பர் 1. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் நாட் டேப்ட் இமிடியேட்லி என்ன புரிஞ்சுல? புரிஞ்சா புரியலையா மதன்? புரிஞ்சு. திருப்பி சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஒரு வாட்டி. அதாவது கன்சிக்யூட்டிவா எஃப்இஜி இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்இஜி இருந்தா டெஃபினிஷன் ஆரம்பி. ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது மார்க்கெட்ல, அந்த எஃப்இஜில மார்க்கெட் வந்து படாம இன்னும் எஃப்இஜிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு மார்க்கெட் திரும்பி அந்த ஃபர்ஸ்ட் எஃப்இஜிக்கு வந்தா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எக்ஸாக்ட்லி, அதாவது எனக்கு இந்த எஃப்இஜி டேப் பண்ணாம இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டானா அந்த ஃபர்ஸ்ட் எஃப்இஜி ட்ரேட் எடுக்க மாட்டேன். அவ்வளவுதான் ரூல். இதான் ரூல். நீ சொன்ன ரூல் அவ்வளவுதான். இப்போ ஓகே, இப்போ இங்க வந்து 3 எஃப்இஜி இருக்குல்ல, 1 2 3 4 இருக்கு. 4 3 தானா இருக்கு பாருங்க 1. ஓ, அதுவும் டேப் பண்ணல. ஆமா டேப் பண்ணல. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் எஃப்இஜில மார்க்கெட் டேப் பண்ணல, ஆனா செகண்ட் எஃப்இஜில மார்க்கெட் டேப் பண்ணி இன்னொரு ஒரு எஃப்இஜி வச்சிருச்சு. அப்போ அதான் சொல்றேன்ல, எந்த எஃப்இஜி டேப் பண்ணாம அடுத்த எஃப்இஜி கிரியேட் பண்ணச்சோ அந்த எஃப்இஜி மட்டும் எடுக்க மாட்டேன். இப்போ இந்த எஃப்இஜி டேப் பண்ணிருந்தானா நான் அடுத்த எஃப்இஜி ட்ரேட் எடுப்பேன். அந்த டேப் அதான் சொல்றேன், இமிடியேட் டேப் பண்ணா அந்த எஃப்இஜி ட்ரேட் எடுப்பேன். இமிடியேட். ஓகேனா அதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து அடுத்த ஒரு இன்னொரு எஃப்இஜி கிரியேட் பண்றது கூட இந்த எஃப்இஜி தொட்டுறணும். இப்ப நீ எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டு நீ ரொம்ப தூரம் மேல போ, பிரச்சனை இல்ல. பட் நீ போற வழியில இன்னொரு எஃப்இஜி கிரியேட் பண்ண கூடாது. ஓகே ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்க எஃப்இஜி ஃபார்ம் ஆனு வெச்சுக்கோ, இவன் 5 நிமிஷம் திருப்பி இங்க வந்தாலும் என்ட்ரி எடுப்பேன். ஓகேனா, பட் கண்டிஷன்ஸ் என்னன்னா இது திருப்பி இந்த எஃப்இஜி தொடர்றது முன்னாடி இன்னொரு எஃப்இஜி கிரியேட் பண்ணிர கூடாது. ஓ, தெளிவா ரூலை புரிஞ்சுக்கங்க. ஹரிவன புரிஞ்சு ரூல் புரிஞ்சுல ஹரி? ரூல் நம்பர் 1. ஓகேவா? சோ இந்த ரூல் படி என்னாச்சு பார்த்தா மொத்தம் 39 எஃப்இஜில 13 எஃப்இஜி நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அதாவது மார்க் படி பாரு, 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கு. இது அப்படியே கீழே மிச்சம் 3 4 எஃப்இஜி வரும். சரியா? கமிங் பேக். இப்ப இந்த மிச்சம் 26 எஃப்இஜில நம்ம எல்லா எஃப்இஜிலும் ஒரே ஒரு மொத்தம் ஒரு 3 ரூல் என்ன ரூல் ஃபாலோ பண்ண போறோம்னா, எனக்கு இந்த 26 எஃப்இஜில எஃப்இஜியை டேப் பண்ண உடனே என்ட்ரி எடுக்க போறேன். என்னோட அந்த ஸ்விங் பாயிண்ட் லோ ஹை இருக்குள்ள அங்க எஸ்எல் வைக்க போறேன். 1:2 டார்கெட் பண்ண போறேன். நோ பிரேக் ஈவன். அடிச்சா டிபி இல்ல எஸ்எல். புரிஞ்சா? இதான் ரூல். திருப்பி சொல்லிட்டேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னோட எஃப்இஜின்னு வச்சுக்கோ. இதான் என்னோட எஃப்இஜி. கரெக்டா? உடனே டேப் பண்ணிட்டோம். ஓகேவா? என்னோட எஸ்எல் எங்க வைப்பேன் நானு? அந்த ஸ்விங் லோ எங்க இருக்குது? இது அங்கயா? இங்கனா? எந்த எஃப்இஜி சொன்னீங்கனா நீங்க? இந்த எஃப்இஜி. இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் இருக்கு தெரியுதா? ஆமாண்ணா. இதோட எஸ்எல் எங்க வைப்ப? ஹரி நீ சொல்லு. ஹரி நான் பாக்குறேன். நீ பஸ் ஊருக்கு போயிட்டு இருக்கியா? இல்ல இன்னைக்கு ஒரு ட்ரீட் ஒண்ணு, அது முடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு. ரைட், ஓகே. இதுல அந்த எஃப்இஜிக்கு மிடில் கேண்டிலுக்கு நான் இங்க ஒரு சிபி இருக்கா? இதுக்கு என்ட்ரி இங்க எடுத்தாச்சு. எஸ்எல் எங்க வைப்ப? அந்த ஹை வைப்போம். எந்த ஹை? இந்த கேண்டில் ஹையா? அதுக்கு மேல. இதுக்கு மேலயா? ஏன் இங்க வைக்கிற? அதுதான் அந்த இன்டர்மீடியேட் டைம் ஹையா? இதுதான் அந்த 3 பாயிண்ட் ஸ்விங் பாயிண்ட்.
அதனால இத கிரியேட் பண்ணது இது. அப்ப இதுக்கு இந்த எஃப்இஜி கிரியேட் பண்ண திங்க் பண்ண எங்க இருக்கு? கீழ இருக்கா? இதுதான் கரெக்ட்டா? எட்ல சொன்னா இங்க இருக்கு இது. புரியுச்சா? சோ இதான் ரூல். இவ்வளவு தூரம் போணுமா? இதான் ரூல் சரியா? நீ அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டே நீ முடிவு பண்ணிக்கோ. பட் ரூல் you target 1:2 SL will be on the swing point of origin. பட் bearishனா ஹைல இருக்கும், bullishனா லோல இருக்கும். ஓகேவா? we will be aiming for 1:2 and no break even. அடிச்சா TP இல்ல SL. Any doubt so far? ஹரி மதன் கிளியரா? கிளியர் அண்ணா. சூப்பர். இப்போ என்ன பண்ணிருக்கோம், நம்ம 26 இப்போ வந்து கண்டிஷன் ஒரு கண்டிஷனை கொண்டு போறேன். 26 எஃப்இஜி எடுக்க போறோம். சரியா? என்ன ரூல்? இதான் 26 எஃப்இஜி எப்படி எடுக்கிறோம்னா, அந்த எஃப்இஜி என்ட்ரி பாயிண்ட்ல என்ட்ரி எஸ்எல் கொண்டு வந்து ஸ்விங் பாயிண்ட் ஹைல வச்சிருவோம். தெரியுதா உனக்கு? இங்க என் கர்சர் தெரியுதா உங்களுக்கு? இந்த எஃப்இஜி ஆரம்பிச்ச பாயிண்ட்ல என்ட்ரிடா எஸ்எல் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். தெரியுதா தெரியலையா? யாரா ரெண்டு பேரும் யாரும் சொல்லுங்கடா. தெரியுது நான் மியூட் பண்ணிட்டு பேசுறேன். மியூட் பண்ணிட்டு பேசுறீங்க. ஓகே, அதாவது டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்ப ஏன்னா திருப்பி சொல்றேன், இது நான் வந்து எனக்கு மெமரைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு கொடுக்குறது இல்ல, உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஓகேவா? பாயிண்ட் புரியிட்டு வேஸ்ட் எடுத்து திருப்பி ஆச்சுக்க மதன். உனக்கு சேர்ந்து நடத்தும் போதோ இல்ல வேற யாரும் நடத்தும் போது மதன் உனக்கு புரிஞ்சுச்சா அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. சரியா? எனக்கு புரியுதுண்ணா. நீங்க அதனால வந்து யூஸ் பண்ணிக்கோ. ஓகே ஃபைன் கூல். இப்ப பார்த்தனா இப்ப இந்த இடத்துல சிபி ஃபார்ம் ஆச்சா? சிபியை தொட்டானா? நீங்க லேப்டாப்ல பாக்குறீங்களா? லேப்டாப் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கும் ஜூம் பண்ணி பாருங்க கொஞ்சம். இது என்னால வந்து ஜூம் பண்ண முடியாது, சிஸ்டம்ல இந்த இமேஜ் ஜூம் பண்ண முடியாது. நீங்க லேப்டாப்ல இல்ல போன்ல பார்த்து ஜூம் பண்ணிங்க அப்படியே அவங்க ஸ்கிரீனை கொஞ்சம் இன்னும் பெட்டரா தெரியும் உங்களுக்கு. நான் 30 இன்ச்ல பாத்துட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருக்கும், அதனால சொல்றேன். ஓகேவா? இப்படி பார்த்தனா சிபியை தொட்டுச்சு, எஸ்எல் இங்க வச்சேன் நான் 1:2 டார்கெட். எனக்கு என்ன ஆச்சு? எஸ்எல் அடிச்சிட்டான். ஏன்னா 1:2 இங்க வந்தா 1:2. அப்ப இங்க ரெட் கலர்ல போட்டு ரெட் கலர் போட்டு என்ன அர்த்தம்னா எனக்கு எஸ்எல் அடிச்ச டேட்னு அர்த்தம். ரெட்னா சிபி அர்த்தம் இல்ல, எனக்கு ரெட்னா எஸ்எல் தொட்டு எவ்வளவு எஃப்இஜி தொட்டு அங்க எஃப்இஜி ஃபார்ம் ஆகலையா? ஆகலையே. நான் திருப்பி சொல்றேன்ல, அதெல்லாம் இந்த 13 எஃப்இஜி தான். இத அடு ஒரு சேது ஆல்ஜோ பண்ணிட்டான்டா. தெரியுதா? இப்ப நம்ம எடுத்து எந்த ட்ரேட் எடுத்தோம்னா இந்த ட்ரேட் எடுத்துருக்கோம். இந்த ட்ரேட் இங்க இருக்கு, இந்த ஷார்ட். அத அந்த இமேஜ்ல நான் காட்டல. சரியா? அது அங்கேயே வயலேட் ஆயிடுச்சு. அதை பத்தி யோசிக்காது. அந்த ரூல் ஃபார்ம் ஆகி தான் இங்க வந்திருப்போம். எப்படி நீ முன்னாடி பாரு, இந்த எஃப்இஜியை தொட்டு அடுத்த எந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆகி அதுக்கு முன்னாடி தொட்டு டாப் பண்ணிட்டான்ல. சரி, ஒத்துக்கிறியா? கோல். இது ஒரு எஸ்எல் ஹிட். அந்த நெட்ல போட்டு அடுத்து இந்த ட்ரேட் என்னாச்சு? எனக்கு வந்து இது எந்த ட்ரேட் தெரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரேட் ஒத்துக்கிறீங்களா? எஸ்எல் எங்க வச்சிருக்கான் பாரு கீழே. டார்கெட் இங்க 1:2. பட் என்னாச்சு? இந்த ட்ரேட் எஸ்எல் ஹிட். பாதி வரைக்கும் போயிட்டு எஸ்எல் அடிச்சிட்டான். அதான் ரெட். ஆனா இந்த எஃப்இஜி பாரு இங்க எடுத்தோம். ஹரி சாரி நீ சொன்னேன் அவருக்கு அந்த ட்ரேட் இந்த ஸ்விங்கல் ஓபன் சொன்னீல ஹரி. சோ இப்படி நீ ஒரு எஃப்இஜி ட்ராக் பண்ணிட்டு போனா அது ரிசல்ட் என்ன தெரியுமா? 11 ட்ரேட் வின்னு, 15 ட்ரேட் லாஸ். நம்ம அக்யூரசி 42.31%, 7% ப்ராஃபிட். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகேவா? சோ 7% பார்த்தா ஒரு மாசம் 7% நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் ஆக்சுவலி. இப்போ நீ 100K அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ணனா உனக்கு வந்து 7 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் மாசத்துக்கு. பட் இங்க என்ன பிரச்சனை வரும்னா, ஃபர்ஸ்ட் இது டெக்னிக்கல் பிரச்சனை கிடையாது, இது சைக்காலஜிக்கல் பிரச்சனை. உனக்கு தொடர்ந்து 4 ட்ரேட் 2 வாட்டி நடந்தது தெரியுதா? இப்போ தொடர்ந்து லாஸ் ஆகும் என்னன்னு பார்த்தா அக்கௌண்ட் வந்து ப்ளோ அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. செகண்ட், நீ அடுத்த எடுக்காம போறதுக்கு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆயிடுது. சோ அதுதான் மாதிரி இருக்கு. சாரி சார், திருப்பி சொல்லாரி. HABB எடுப்போம்ல, HABB இந்த மாதிரி தானே எடுப்போம். ஒன்னு எடுப்போம், அது வச்சுட்டு இப்ப அதுக்குள்ள இன்னொன்னு ஃபார்ம் ஆகுது, அதை எடுக்கிற மாதிரி இருக்கு. இதை திருப்பி சொல்றேன், HABB கம்பேர்லாம் பண்ணாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, நான் சொல்லிட்டு இருக்கேன். இதோட ரிசல்ட் இது. இதுல வந்து சைக்காலஜி தொடர்ந்து 4 லெசல் வந்துச்சுன்னா பயமா இருக்கும் எனக்கு. அடுத்த எடுக்கலாமா நம்ம வெயிட் பண்ணி இன்னும் பெட்டர் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் வெயிட் பண்ணா அடுத்து பாரு தொடர்ந்து 1 2 3 4 5 டிபி
ஓகேவா, இங்க யூஸ் பண்ணுவாங்க இதான் வச்சு போறோம். சோ நம்ம கண்டிஷன் ஒன்று என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்னா ட்ரேடிங் ஆல் தி யூசபிள் எஃபிஜிஸ், எல்லா எஃபிஜி எடுத்தோம். அதாவது நம்ம இனிஷியலா 39 எஃபிஜி பார்த்தோம், அதுல 13 எஃபிஜி வேணாம் முடிவு பண்ணோம். ஏன் வேணாம் முடிவு பண்ணா இமிடியேட்டா டேப் ஆகல, அது தவிர மற்ற எல்லா எஃபிஜியும் ட்ரேட் எடுத்தோம். 26 எஃபிஜில நம்மளுக்கு வந்து 11, ஸோ 26 எஃபிஜி 26 ட்ரேடு, ஸோ 11 வின்னு 15 லாஸ், அது ரிசல்ட் வந்து 7% அப். கண்டிஷன் 1. இப்போ கண்டிஷன் 2 என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டார்டிங் எஃபிஜி ஹெல்டுன்னு ஒரு ரூல்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாண்ணா. அத நான் ரெஃபரன்ஸ் திருப்பி சொல்லு. வாட் யூ மீன் பை எஃபிஜி ஹெல்டு? ஒரு எஃபிஜிய பட்டு மார்க்கெட் வந்து இன்னொரு ஒரு எஃபிஜி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த எஃபிஜில நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஆனா நீ ஃபெயிலியர் கண்டிஷன் சொல்லவே இல்லையே. ஃபெயிலியர் கண்டிஷன் அதாவது நாட் ஹெல்டு கண்டிஷன் என்னன்னா கன்சிக்யூட்டிவா எஃபிஜி இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் எஃபிஜில தப்பு 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 தப்பு. இது வந்து இந்த கண்டிஷன்னா ரூல் நம்பர் 1. அது நீ சொல்லு. எஃபிஜி ஹெல்டோட அதான் ஒரு எஃபிஜி வந்துட்டு அந்த எஃபிஜி உடைச்சிட்டு லைக் ஸ்விங் பாயிண்ட்ஸ் ஹையோ லோவோ அதை தாண்டிட்டான்னா எக்ஸாக்ட்லி அதுதான். அதாவது என்னன்னா ஒரு எஃபிஜியோட ஸ்விங் பாயிண்ட உடைக்காம அடுத்த எஃபிஜி ஃபார்ம் பண்ணானா அந்த ரெண்டாவது ஃபார்ம் பண்ண எஃபிஜி ஹெல்டுன்னு அர்த்தம். அந்த ரெண்டாவது எஃபிஜி ட்ரேட் எடுக்கலாம் நீனு. ஆனா ஒரு எஃபிஜி ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்த எஃபிஜி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன எஃபிஜியோட ஸ்விங் பாயிண்ட உடைச்சிட்டு வந்தானா இட்ஸ் நாட் ஹெல்ட். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா எந்தெந்த எஃபிஜி ஹெல்ட் ஆச்சோ அதுல மட்டும் ட்ரேட் எடுக்க போறோம். மற்றபடி அதே ரூல் தான். ஸ்விங் பாயிண்ட் லெஸ் வைக்க போறோம், எஃபிஜி ஒரு தொட்ட உடனே என்ட்ரி எடுக்க போறோம், நோ பிரேக் ஈவன் 1:2 டார்கெட். எக்ஸாம்பிள் பாரு, இந்த இடத்துல வந்து இது ஒரு ஹெல்ட் எஃபிஜி நான் சொல்றேன். எப்படி சொல்றேன்? இந்த எஃபிஜி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த எஃபிஜி ஜூம் பண்ணிங்க சார்ட்ட, இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆயிருக்கு கரெக்டா? இந்த எஃபிஜி தொட்டு இந்த எஃபிஜியோட ஹையை உடைக்காம இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆயிருக்கு. சோ the second formed எஃபிஜி இஸ் ஹெல்ட் எஃபிஜி. ஓகேனா? ஓகேவா? சோ இந்த எஃபிஜி நான் ட்ரேட் எடுக்கிறேன் இப்ப நான். ஆனா இது எனக்கு எஸ்எல் ஹிட், ஏன்னா வந்து நான் 1:2 டார்கெட் பண்ண எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு எனக்கு. சரியா? இப்போ இந்த எஃபிஜி பாருங்க, பச்சை கலர்ல இருக்கு பாரு, இது என்ன பண்ணிருக்கு? நான் வந்து இந்த எஃபிஜி இந்த எஃபிஜி தொட்டு இந்த ஹையை உடைக்காம இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இது இந்த செகண்ட் எஃபிஜி இந்த ஹெல்ட், நான் இங்க என்ட்ரி எடுக்கிறேன், எஸ்எல் will be here, டார்கெட் 1:2 டிபி அச்சீவ்ட். இப்போ இங்க ஒரு எஃபிஜி குட்டியோட எஃபிஜி ஃபார்ம் இருக்கு, இங்க ஒரு குட்டி எஃபிஜி. ஆமாண்ணா. இது வந்து இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆன எஃபிஜி, இந்த எஃபிஜி ஹையை உடைக்காம இந்த எஃபிஜி ஃபார்ம் பண்ணிருக்கு. சோ இதுவும் ஹெல்ட் தான். புரியுதா? இது மாதிரி தான் எல்லாமே இங்க தொட்டு 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 வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகேண்ணா. புரிஞ்சா புரியலையா? ஹரிவன் புரிஞ்சா? சூப்பர் டேட்டா. புரிஞ்சுனா? இதோட டேட்டா பார்த்தனா மொத்தம் 12 ட்ரேட் வந்திருக்கு. நல்லா பாருங்க, போன வாட்டி என்ன பண்ணோம், எல்லா எஃப்ஐயும் ட்ரேட் எடுத்தோம், மொத்தம் 26 ட்ரேட் வந்துச்சு. இப்போ நமக்கு 12 ட்ரேட் தான் வந்திருக்கு. இதோட வின்னிங் அக்யூரசி பார்த்தனா 6 winning 6 loss 50%. So end of the day we will be 6% profit. நீ நினைக்கலாம், யோ போன வாட்டியே 7% ஜெயிச்சா 6% தான் வருது அப்படின்னு நினைக்கலாம். பட் நல்லா கவனிச்சு பார்த்தனா இங்க ஒரே ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் நடந்தது தெரியுதா? அங்க உனக்கு 2 லூசிங் ஸ்ட்ரீக் தெரியுதா உங்களுக்கு? சோ நீ இப்ப என்ன பண்ணிட்டோம், we increased the filters, so accuracy is increasing. நல்லா பாரு, இந்த அக்யூரசி மட்டும் எவ்வளவு அக்யூரசி வந்துச்சு? 42.3. இப்ப 50. என்ன 2 பேர் மீட்ல போயிட்டீங்க? கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே கூல். சரியா? கமிங் பேக். இப்ப இந்த மெத்தட் நான் அதான் இப்ப திருப்பி இங்க ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். இங்க தெரியுதா? இந்த தொட்டு ஃபார்ம் ஆன செகண்ட் எஃபிஜி ட்ரேட் எடுத்தேன். இந்த எஃபிஜி எடுக்க கூடாது, ஏன்னா இந்த எஃபிஜிக்கு முன்னாடி இன்னொரு எஃபிஜி இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் எஃபிஜிக்கு முன்னாடி ஏதோ ஒரு எஃபிஜி தொட்டு ஃபார்ம் ஆல இல்ல, அதனால இந்த எஃபிஜி எடுக்க மாட்டேன் நான். பட் இந்த எஃபிஜி எடுப்பேன். நீ நல்லா கொஞ்சம் பார்த்தா இந்த சார்ட்ல வந்து எங்கெங்கெல்லாம் இது போட்டிருக்கேன் தெரியுதா? இந்த வின்னிங் லூசிங் பொசிஷன் இது வந்துச்சா அந்த ரூல் ஃபார்ம் இருக்குன்னு அர்த்தம். சோ ஓகேவா? இப்ப ட்ரேட் கண்டிஷன் 2 டவுட் இருக்கா? இல்ல அண்ணா. கண்டிஷன் 3 போலாமா? இப்ப ஒரே நிமிஷம், என் டேபிள் கீழ காதுல இது இருக்கு. கரெக்ட் தானே நீங்க சொன்னது? இன்னொரு முறை இந்த வீடியோ பார்த்தாதான் திரும்பி கிளியரா இருக்கும். நான் நோட்ஸ் எடுத்து வச்சேன். நோட்ஸ் உனக்கு புரியாது. நீ ஆக்சுவலா அதான் வீடியோ லிங்கோட கொடுத்துருப்பேன் நான். நீ பார்த்தா தெரியும் உனக்கு. அந்த வீடியோ நீ ஓட்டி பார்த்துருக்கலாம். ஒரு 30 minutes வீடியோ இன்னும் பெட்டரா இருந்து. சரி, கமிங் பேக். இப்ப ட்ரேட் நம்பர் 3 என்ன பண்றேன்னா,
நான் இப்ப மேல பார்த்தேன்னா நல்லா பாரு, நான் சிபிலையும் எடுத்திருப்பேன், பிசிலையும் எடுத்திருப்பேன். ஓகேவா? ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த பர்டிகுலர் எஃப்ஹெச் ஐ மீன் அந்த அன்னைக்கு வந்து டெய்லி கான்டெக்ட் எப்படி இருந்துச்சு, டெய்லி வந்து பிசியா சிபியான்னு பார்த்துட்டு அந்த எஃப்ஹெச்ல மட்டும் எடுக்க போறேன். புரியுதா உங்களுக்கு? இதான் கண்டிஷன். இதான் வந்து நம்ம கேஸ் நம்பர் 3. சோ நான் என்ன பண்ணேன், இந்த இதான் அன்னைக்கு இந்த ஒரு எல்லோ பாக்ஸ் கிரீன் பாக்ஸ் இருக்கா? ஆமாண்ணா. இந்த எல்லோ பாக்ஸ் என்ன தெரியுது உங்களுக்கு? இங்க ஒரு சிபி தெரியுதா? ஆமாண்ணா. சோ அப்ப நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிரைஸ் will come lower up to this low. கரெக்ட்டா? இதான் கான்டெக்ஸ்ட் ஏரியா. ஆமாண்ணா. சரியா? சோ அப்ப என்னோட இந்த என்டையர் இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், இந்த டச் எங்க டச் ஆச்சு அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லோ தூக்குற வரைக்கும் will be bearish. ஓகேவா இல்லையா? கண்டிப்பாண்ணா. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறேன், இந்த எல்லோ பாக்ஸ்ல நான் only going to take the bearish entry, no bullish entry. ஓ. சோ இதுதான் அந்த எல்லோ பாக்ஸ். சரியா? அந்த எல்லோ பாக்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டேப் பண்ணுவேன். கரெக்ட்டா? இங்க போட்ட எல்லோ பாக்ஸ்ரா, அதான் அந்த எல்லோ பாக்ஸ் அந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் டேப் பண்ணா பத்தி இங்க இருந்து கணக்கு ஆரம்பிக்கிறேன். இந்த எஃபெக்ட் எடுக்கலாம் நான். சோ ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கேன், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஹெல்த் கண்டிஷன் உள்ள கொண்டு வரல. நான் இந்த கான்டாக்ட் உள்ள இருக்கிற எல்லா bearish entry மட்டும் எடுக்க போறேன், bullish entry எடுக்க மாட்டேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த bearish entry எடுத்தனா டிபியா? ஆமாண்ணா. அடுத்து இந்த bearish எஃபெக்ட் எடுத்தேன் எஸ்எல்ஆ. அடுத்து இங்க ஒரு bearish entry எடுத்தேன், இது என்னாச்சு? இது எஸ்எல்ஆ. அடுத்து இங்க ஒரு bullish entry இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு bullish எஃபெக்ட் இருக்கு, தெரியுதா? ஆமாண்ணா. ஆனா எடுக்கல. ஏன் எடுக்கல நானு? அந்த எல்லோ பாக்ஸ்க்குள்ள இருக்கு. அதனால என்ன அர்த்தம்? ஏன் எடுக்கல? ஹரி சொல்லு. அந்த மார்க்கெட் வரும் அப்படின்றது நம்ம ரூல். இல்ல ஒரு மதன் நீ சொல்லு. ஆனா அந்த எல்லோ பாக்ஸ் என்னன்னா, அந்த டிஓஎல் கீழ வந்து அந்த நம்ம கான்டெக்ஸ்ட் ஏரியா அது வரைக்கும் வர வரைக்கும் நம்ம சிம்பிளா ஹையர் டைம் ஃப்ரேம் டைரக்ஷன்ல எடுக்கிற ட்ரேட் எடுக்கறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேம் bearish இருக்கனால நான் bullish entry எடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். கமிங் பேக் ஹியர், இந்த இடத்துல ஒரு bearish entry எடுத்தேன் டிபி, இங்க எடுத்தேன் டிபி, இங்க எடுத்தேன் டிபி, இங்க எடுத்தேன் டிபி. முடிஞ்சா? அடுத்து பாருங்க, இங்க இங்க ஒரு bearish எஃபெக்ட் இருக்கு. ஏன் என்ட்ரி எடுக்கல இதுல? இந்த மூணுத்துலயும் இத மட்டும் கரெக்ட்டா சொல்லுங்க. எல்லோ பாக்ஸ் வெளியில போயிடுச்சு. வெரி குட். இதுக்கு என்ன எல்லோ பாக்ஸ்னு சொல்லாத, என்ன அர்த்தம்? கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. இந்த லோ வரைக்கும் கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நான் திரும்பி ஷார்ட் அடிச்சிட்டே இருக்க கூடாது. ஈவன் தோ பிரைஸ் ஆக்ஷன் தான் போனாலும் எனக்கு முடிஞ்சிருச்சு. சோ அடுத்த கான்டெக்ஸ்ட் கிரியேட்டர் வரைக்கும் யூ ஷுட் பி வெயிட்டிங். அதனால தான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கல, அதான் இந்த பொசிஷன் போடல. இப்போ அடுத்து பார்த்தனா இன்னொரு எஃப்ஹெச் கிரியேட் ஆச்சா இங்க? ஆமாண்ணா. இந்த எஃப்ஹெச் கான்டெக்ஸ்ட்ல இது கரெக்ட்டா? ஆமாண்ணா. சோ நவ அகைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு அப் டு திஸ் பாயிண்ட் ஐ வில் பி ஷார்ட்டிங். அதோட அந்த எஃப்ஹெச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல டேப் ஆயிருக்கா? ஆமாண்ணா. சோ இங்க டேப் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நான் ஷார்ட் அடிப்பேன். அகைன் ஐ வில் பி ஒன்லி ஷார்ட்டிங். ஓகேவா? அதனால தான் இந்த கிரீன் இந்த புல்ல என்ட்ரி எடுக்கல. இங்க எடுத்த எஸ்எல், இங்க எடுத்த எஸ்எல், இங்க எடுத்த எஸ்எல். ஓகேவா? அப்புறம் இங்க எடுத்த இது எஸ்எல். பட் இங்க டிபி, இங்க டிபி, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தறோம் இல்ல, அவ்வளவு 3 டிபி. சரியா? சோ ஓவரால் இங்க நான் பார்த்தனா டோட்டலா எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்குன்னா, மொத்தம் இப்ப நான் 13 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆனா அதுல 9 ட்ரேட் வின் கவுண்ட் பண்ணலாமா? பாடி இது அந்த இது இல்லாம வெறும் பிஏவி சைடு மட்டும் பார்த்து டெய்லி டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ஸ்ட் வச்சு இல்லாம எல்லா எஃப்ஹெச் எடுத்தது. 2 3 4 அப்புறம் இங்க ஒரு குட்டியோண்டு 5 இருக்கு, தெரியுதா? அது பாக்ஸ் மறைச்சனால தெரிய மாட்டேங்குது. இங்க ஒரு 5 இருக்கு. நம்ம இந்த இடத்துல தெரியுதா? தெரியுதாடா? தெரியுதண்ணா. இந்த எஃப்ஹெச் ஒரு ட்ரேட், இங்க ஒரு எஃப்ஹெச் ட்ரேட், அதான் இங்க கவுண்ட். இந்த இடத்துல பாக்ஸ் மறைச்சிருச்சு, அதனால சொல்ல முடியல. நம்ம இந்த பாக்ஸ்ங்கள்ல வந்து இந்த ரெண்டு பாக்ஸ்லயும் எல்ட் கான்செப்ட் எடுத்துட்டு வரல. எல்ட் எடுத்துட்டு வரல. நாம ஜஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ஸ்ட் ஆல் யூசபிள் எஃப்ஹெச்ஸ். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ஸ்ட் பஸ் இமிடியேட்லி டாப் ஆகாத எஃப்ஹெச். சோ 1 2 3 4 5. ஓகேவா? அப்புறம் இது எஸ்எல் அடிச்சிருச்சு நினைக்கிறேன். ஆமா 5 6 7. ஒரு நிமிஷம், இங்க ஆக்சுவலி இங்க டேட் டைப் அடிச்சிருக்கு. கிரீன் போட்டிருக்கான், பட் கவுண்ட் ஆகல. 9 வரல எனக்கு. 1 2
3 இங்க ஒன்று விட்டுட்டேன். 1 2 3 இங்க 2 இருக்கா? இல்ல 1 2 3 4 5 6 7 8 இங்க இன்னும் ஒன்று எங்கேயும் கவுண்ட் பண்ண முட்டோம். ஓகேவா? அவன் சொன்ன ரூல் கரெக்ட். 9 எஸ்எல்ஸ் பார்த்தா எங்க எஸ்எல் அடிச்சிருக்கு? ஒரு எஸ்எல், 2 எஸ்எல், 3 4 எஸ்எல். ஓகேவா? டன் டன் அண்ணா. ஓகே. ஸோ இது டேட்டா. இந்த டேட்டா திரு சொல்லல, எது மிஸ்டேக் இருந்தா கூட என்ன சொன்னா என்ன பண்றாங்கன்னு நீ புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இது நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு என்ன சொல்றது, இது ஒரு சிஸ்டம். இதுக்குள்ள நீ உன் சிஸ்டம் என்ன, உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன கொண்டு வா. இப்ப கடைசி என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்ன பண்ண போறோம்? இதை படிச்சு அப்படியே சொல்லுங்க. FEGLs plus daily context. ஓகேண்ணா. ஸோ டெய்லி கான்டெக்ஸ்ட் எடுக்க போறோம். இந்த வாட்டி எல்லா FEG எடுக்க போறது இல்ல, ஒன்லி தி FEG which is already held ரூல் சொல்லு ஹரி. ஒரு FEG ஃபார்ம் ஆகி அதை தொட்டு இன்னொரு FEG ஃபார்ம் ஆயிருக்கணும். அந்த ப்ரீவியஸ் FEG வந்து உடைச்சிருக்க கூடாது. அந்த ஸ்விங் பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹையா உடைக்கூடாது. அதோட எஸ்எல்னு வச்சுக்கலாம். ஸ்கூப் அப். இப்ப ட்ரேட் ஃபர்ஸ்ட் FEG எடுப்பியா செகண்ட் FEG எடுப்பியா? செகண்ட் FEG. ஏன்னா ஃபர்ஸ்ட் FEG டேப் ஆகி போயிருக்கோம், அப்படி எடுக்க. ஓகேவா? ஸோ அப்படி ரூல். இப்ப திருப்பி அதே எல்லோ பாக்ஸ். இப்ப என்ன பண்றோம், எல்லா FEG நம்பர் இது குறைக்கிறோம். என்ன பண்றோம்னா, இது தெரியும் உங்களுக்கு, பார்த்து தெரியும், இந்த FEG கூட FEG இல்ல, கரெக்டா? அப்ப ஹெல்ட் கிடையாது இது. So we start from this FEG. இங்க ஒரு SL. ஓகேவா? இப்ப இந்த FEG ஓட லோ உடைச்ச பிறகு FEG ஃபார்ம் ஆயிருக்கான், தெரியுதா? தெரியுது. அதனால இந்த FEG எடுக்கல. சரியா? இந்த FEG ஃபார்ம் ஆயிட்டு இந்த FEG ஹையா உடைக்காம இந்த லோ FEG ஃபார்ம் ஆயிருக்கான், கரெக்டா? சோ இந்த FEG எடுத்திருக்கோம். இந்த FEG ஹையா உடைக்காம இந்த FEG ஃபார்ம் ஆகி இங்கே டேர் எடுத்திருக்கோம். இந்த FEG ஹையா உடைக்காம இந்த FEG ஃபார்ம் ஆகி இங்கே டேர் எடுத்திருக்கோம். இந்த FEG ஹையா உடைக்காம இந்த FEG ஃபார்ம் ஆகி இங்கே டேர் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்ப இந்த FEG ஹையா உடைக்காம இங்க FEG ஃபார்ம் ஆனா இது நம்மளுக்கு என்னாச்சு, SL ஹிட். ஓகே ஓகே. பட் இந்த FEG மெயின் டேர் எடுக்கல. யாரா கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நல்லா ஜூம் பண்ணி பார்த்து சொல்லுங்க. இப்ப நான் காட்டுற இந்த FEG ஏன் டேர் எடுக்கல? அந்த கிரீன் பாக்ஸ் வெளியே இருக்காங்க. இந்த சிவப்பு FEG ஏன் டேர் எடுக்கல? ஹரி நீ சொல்லு. நாட் ஹெல்டுங்க. டாய். அந்த ப்ரீவியஸ் FEG ஓட ஹைய உடைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து புல்லிஷ் FEG. நம்ம கான்டெக்ஸ்ட்ல இருக்கிறது பேரிஷ் என்ட்ரி எடுக்கிறோம். அப்ப ஏன் புல்லிஷ் FEG லாங் எடுக்கணும்? ஓகே ஓகே ஓகேண்ணா. அதாவது புரிஞ்சுண்ணா. இதுல வந்து இந்த ரூல்ஸ்ல அந்த வெறும் பியரிஷ் மட்டும் தான் எடுக்கிறோம்ன்றது நான் கவனிக்கலண்ணா. நான் அது கவனிச்சேன். ஆனா எனக்கு வந்து நான் அது பியரிஷ் FEG தான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கிளியரா தெரியல. ஓகே ஃபைன். இப்ப அடுத்து பார்த்தா இந்த FEG எடுக்கலையே, ரீசன் ஹரிசன் ரீசன் ஹெல்ட் ஆகல இது. பட் ஆனா இந்த FEG தொட்டு அடுத்து இந்த ஒரு FEG குட்டி FEG ஃபார்ம் ஆயிருக்கும். அவங்க டேடி SL, இன்னொரு டேடி SL. ஸோ அதுக்கு ஒரு மாதிரி தொடர்ந்து டிபி. ஸோ லிட்டரலி பார்த்தோன்னா 7 ட்ரேடு, 1 2 3 4 5 6 7 8 ட்ரேடு வருது. ஓகே, ஒரு ஷேடு திருப்பி ஆன் பண்றேன். 1 2 3 இதுல 3 4 5 தான் இருக்கு, 2 தான் இருக்கு. 5 6 7 ட்ரேட். ஓகேவா? ஓகே. 7 எத்தனை வின்னு? 1 வின்னு, 2 வின்னு, 3 வின்னு, 4 வின்னு, 5 வின்னு. 5 வின்னு. எத்தனை லாஸ்? 1 லாஸ், 2 லாஸ். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த FEG நான் டேர் எடுக்கல. எதுனா இங்க ஏறாம இந்த இந்த என்னோட அப்பேரா பாரு, இந்த FEG இது ஒரு இப்போ அது புல்லிஷ் FEG தான் எடுக்கல.
புல்லிஷ் எஃபிஜி. சரி இந்த எஃபிஜி நான் என்ட்ரி எடுக்கல. அதோட எஸ்எல் பெருசா இருக்கு. இந்த ரூல் நான் சொன்னேன் நான் ஒன்ற. நீயே ஒரு ரூல் அடிச்சிட்டு இருக்க. இப்ப எல்டி இல்ல எல்டி இல்லனா நல்லா பாருங்கள். ஆனா எல்டி இல்ல தானே? ஏன் ஹெல்ட் இல்ல? டெஃபினிஷன் சொல்லு. ஹெல்ட் ஆன்சர் கரெக்ட். ஆனா ஏன் ஹெல்ட் இல்ல? ஒரு எஃபிஜி ஃபார்ம் பண்ணி ஒரு எஃபிஜி ஃபார்ம் பண்ணல. இங்க ஒரு எஃபிஜி இருக்கு. இங்க ஒரு எஃபிஜி இருக்கு பாரு. ஆமா, நான் அதுல பட்டு ஒரு எஃபிஜி ஃபார்ம் ஆகல. வெரி குட். அத டச் பண்ணாம இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆயிருக்கும். அத தொட்டு இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆயிருந்தா ஹெல்ட் இது. எப்படி ஆச்சுங்க? ஒரு எஃபிஜி தொட்டு அடுத்த எஃபிஜி, அதனால இந்த டேர் எடுக்கல. ஆனா இத தொட்டு இந்த எஃபிஜி ஃபார்ம் ஆயிருக்கான், தெரியுதா? ஆமாண்ணா. அதை இவன் டேர் எடுத்திருக்கும். ரூல்ஸ் முக்கியம் அமைச்சரே, ரூல்ஸ் முக்கியம். ரூல்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி. நீ டைப் அடிச்சிட்டனா அது அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். அதனால கம்ப்யூட்டர் எப்பயும் ஜெயிக்குது. சோ இதோட அக்யூரசி என்ன இப்ப? 71%. ப்ராஃபிட் 8%. 8% 1% ரிஸ்க் வச்சா. நீ 10% வின் ஜெயிக்கிறன்னா நீ 1% வைப்ப. அவ்வளவுதான் மேட். இது வந்து ஒரு சிஸ்டம். இங்க நம்ம ஃபாலோ பண்ணப்பட்டது பார்த்தனா பயஸ் என்ன? டெய்லி கான்டெக்ஸ்ட். நரேட்டிவ் என்னது? நம்மளோட அந்த ஹெல்டு, இமிடியேட், நாட் டேப் நரேட்டிவ். கான்டெக்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் பயஸ், கான்டெக்ஸ்ட் லிங்க் ஆகும். என்ட்ரி என்ன பண்ணோம்? பேசிக் என்ட்ரி. எஃப்இ வந்து என்ட்ரி. எஸ்எல் என்ன பண்ணோம்? ஸ்விங்கல் எஸ்எல் வச்சோம். 1:2 டார்கெட் பண்ணோம். இது எல்லாம் இதுக்குள்ள அடங்கிருச்சா? இங்க நம்ம ஏதாவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தோமா? எஸ்எம்டி கொண்டு வந்தோமா? இல்லண்ணா. டைம் கொண்டு வந்தோமா? இல்லண்ணா. நியூஸ் கொண்டு வந்தோமா? எதுவுமே இல்லையாண்ணா. டெய்லியை தவிர வேற ஏதாவது இது வீக்லி மந்த்லி போனோமா? இல்லண்ணா. அவ்வளவுதான். புரிஞ்சா உங்களுக்கு? சோ இதுல ஆர்ஜன் என்ன இது ஒரு மாஸ்டர் வீடியோ. ஆக்சுவலி இது ஒரு வீடியோ இஸ் எனஃப். அப்படி ஒரு வீடியோ என்ன சொல்லுவானா, நீ நிறைய ரூல்ஸ் ஆட் பண்ணிட்டே போனா உனக்கு அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு ரொம்ப ரூல்ஸ் ஆட் பண்ணிட்டு போனா உன்னால ட்ரேட் எடுக்க முடியாது. So you should find the balance between the raw trading and too many rules. மொட்டையா ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரூல் ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 5 மட்டும் ஃபாலோ பண்ணா அது எல்லாமே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆர்ஜே சொல்றோம். இப்போ நீ ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, மேபி நம்ம சேது படிச்சனால இந்த எஃபிஜி எல்லாம் வந்து டேப் பண்ண டைம் வந்து ரிஜெக்ஷன் டைம் வந்து கரெக்டாக மிட் பாயிண்ட் அப்புறம் வந்துச்சுன்னா இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி. அப்போ நீ புது ரூல் கொண்டு வரலாம். இது என்ன பண்ணலாம்? 5-6 ரூலா இங்க இடத்துல 4க்கு முன்னாடி 3.5 போட்டு டைம் போட்டுக்கலாம். இதை போட்டு இப்போ நீ பேக் டெஸ்ட் பண்ணு. யூ ஜஸ்ட் ப்ரூவ் இட். சரியா? இப்படி டேட்டா எடுக்கணும். சரி, இப்படி எடுத்த டேட்டா விஜயிக்கும். இப்போ நான் ஓகே டைம் இருக்கா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. நம்ம லைவ்ல ஒன்று சும்மா பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், எனக்கு வந்து வீக்லி கான்டெக்ஸ்ட் ஆகுது. சரியா? வீக்ல வந்து இங்க பிரைஸ் பிஸி ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேவா? நல்லா பார்த்து என்ன பண்ணியிருக்கான், கீழே வந்து இந்த லோலாம் தூக்கிட்டு ஷார்ட் ஒரு பிஸி டெய்லி வச்சுட்டான். ஸோ நல்லா பார்த்தனா இந்த ஐக்குள்ள க்ளோஸ் வச்சிருக்கான். ரொம்ப ரிஜெக்ட் ஆகல, டீசன்ட் ரிஜெக்ட் ஆயிருக்கான். எந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாம. ஹரி நீங்க கவனிச்சுக்கோ, எந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாம உள்ள வந்திருக்கான். சரியா? ஏன்னா லிக்விடிட்டி இங்க இருக்கு. நல்ல ஒரு ஷார்ட் டேர்னு, வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ என்ன பண்றேன், இந்த இடத்துல இருந்து இந்த ஹை லோ, இதான் கான்டெக்ஸ்ட் ஏரியா. இது வரைக்கும் நான் புல்லிஷ் ஷேம் பண்ண போறேன். சரியா? இப்போ என்ன பண்ண, இது 1 ஹவர்ல போய் நான் என்ட்ரி பார்க்க போறேன். நீங்க கேட்கலாம், இந்த கோடு போட்டிருக்கேன் பாத்திரியா? இந்த ஏன் இத்தனை கோடு கொச்சு இருக்கு தெரியுமா? இதெல்லாம் டைம் ஜோன்ஸ். அதாவது டைம் ஜோன்ஸ் இல்ல, சாரி 1 செகண்ட். இல்ல அன்டைம். இப்ப இந்த கிரீனுக்கு ரெட்டுக்கு டேர் எடுக்கலாம். நம்ம முடிச்சிருப்போம். ரெட்டு கிரீனோட டேர் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரம் தூங்கிடுவோம். நம்ம தூங்குற 8 மணி நேரம், முடிச்சிருக்க 16 மணி நேரம். ஏன்னா நீ எடுத்துட்டு வினிங் ட்ரேட் இங்க எடுத்துருந்தா யூஸ் இல்லை உனக்கு. அது புரியுதா? ஸோ என்ன பண்ண, நம்ம லாங் என்ட்ரி எடுக்க போறோம். அதே ரூல் ஃபாலோ பண்ணலாமா இங்க? ஸோ மொதல் ரூல், இங்க லாங் எடுப்பியா? ஏன்னா ஒரு நிமிஷம், இந்த எஃபிஜி டேப் பண்ணிட்டா இங்க இருந்து டேப் பண்ணா. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் 1 ஹவர் போயிட்டீங்க. என்னடா வீக்லிக்கு 1 ஹவர் போயிட்டீங்க? ஒரு டேட்டா செட்டுக்காக தான் 4 ஹவர் போலாம்.
4 ஹவர் போனோம்னா வந்து நமக்கு பெருசா டேட்டா இருக்காது, அதனால தான் எடுத்தேன். சரி ஓகே 4 ஹவர் போவோம். டைம் இருக்கு. ஒரு 3 ட்ரேட் எனக்கு அந்த தான். டைம் நீங்க சொல்ற டைம் புரியல. MMXM டைம் தான் நான் சொல்றது. வீக்லினா 4 ஹவர், டெய்லினா 1 ஹவர், 4 ஹவர்னா 15 மினிட். அது இல்லனா உள்ள வந்து கிரீன் ரெட்னு சொன்னீங்க, நம்ம தூங்கிடுவோம் நீங்க. ஆமாண்டா. இந்த டைம் நல்லா கவனி. 1 செகண்ட். இது என்ன டைம்? 21 PM 9 PM நம்ம EST இந்தியா டைம்ல காலைல 7 மணி. ரெட் வந்து பார்த்தா 14 PM EST இந்தியா டைம்ல நைட்டு 10:30 மணி. ஓகேண்ணா. சோ காலைல 7 மணிக்கு மேல எந்திரிப்பேன், நைட் 10 மணிக்கு படுத்துருவீல்ல. ஆமாண்ணா. நைட் 10:30 இருந்து அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு டேட் கிடையாது. சோ நம்ம இந்த விண்டோக்குள்ள ஒரு டைம் எடுக்க போறோம். புரிஞ்சுச்சா புரியலையா? புரிஞ்சுண்ணா. வாவ் மொமெண்ட். என்ன வாவ் மொமெண்ட்? ஆஹா மொமெண்ட்னா இந்த மாதிரி சொல்றீங்களா, அதுக்கு சொன்னேன். ஓகே, நான் ரெட்ட காணோம். ஓகே, ரெட் வராது போல இருக்கே. இது எப்படி நான் மாத்துவேன்? சரி, இப்போ ரெட் கொடு. இப்போ நம்ம 24 ஹவர்ஸ் முடிச்சு எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதை பாத்துக்கோ. சோ இந்த ரெட்டுக்கு அப்புறம் நம்ம லாங் எடுக்க போறோம், கரெக்டா? You will take only long entry, still this context is reached. So first சொல்லு, இங்க டேட் எடுப்போமா? ஏன் எடுப்போம்? ஒரு எஃப்இஜி பட்டு இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது இங்க ஒரு எஃப்இஜி டேப் பண்ணிட்டு இந்த எஃப்இஜி கிரியேட் பண்ணிருக்கான். சோ ஹெல்ட் இங்க டேட் எடுப்போம், கரெக்டா? ஆமாண்ணா. இங்க எடுத்தா என்ன இருக்கும்? எஸ்எல். இது ஒரு எஸ்எல் ட்ரேட், கரெக்டா? ஆமாண்ணா. ஓகே, இதை தொட்டு இது ஃபார்ம் ஆயிருக்கான், கரெக்டா? ஆமாண்ணா. இது எடுத்தா இது ஒரு எஸ்எல். அடுத்து இது ட்ரேட் எடுப்பியா? இல்லண்ணா, எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? அது நம்ம பைக் பார்த்துட்டு இருக்கும்போது செல்லு. வெரி குட், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹையர் டைம்ல பை அதனால செல் எடுக்க மாட்டேன். இங்க டேட் எடுப்பியா? இல்லண்ணா. ஏன் எடுக்க மாட்டேன்? நம்ம கான்டெக்ஸ்ட் பிரேக் ஆயிடுச்சு. கான்டெக்ஸ்ட் என்னடா பிரேக் ஆச்சு? கான்டெக்ஸ்ட் மேல இருக்குடா. கான்டெக்ஸ்ட் இல்ல, அந்த ரூல் பிரேக் ஆயிடுச்சு. என்ன? அதுதான்டா. இங்க பாரு டிஆர், இது மாதிரி பேசாத, தெளிவா பேசு. இது ஏன் எடுக்க மாட்டேன்? இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன எஃப்இஜியோட லோ பிரேக் ஆயிடுச்சு, தெரியுதா? இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ இந்த எஃப்இஜி பார்த்தனா இந்த எஃப்இஜியோட லோ பிரேக் ஆகல. இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆகும்போது இந்த ரெண்டு எஃப்இஜி சேர்த்து ஒரே எஸ்எல் தான் அடிச்சிருக்கு நம்மளுக்கு. சோ இந்த எஃப்இஜியோட லோ பிரேக் ஆகுற முன்னாடி இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அதனால இது should be accepted for trading. பட் இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆகுற முன்னாடி இந்த எஃப்இஜியோட லோ பிரேக் ஆயிடுச்சு, கரெக்ட்டா? நாட் ஹெல்ட்னால. அப்ப இது நாட் ஹெல்ட். சோ இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன் நான், கரெக்ட்டா? அடுத்தது இந்த எஃப்இஜி எடுப்பியா? ஆனா ஏன் எடுக்க மாட்டேன்? அதே ரூல் தான். இந்த எஃப்இஜியோட லோ உடைஞ்சிருச்சு இங்க, இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி. சோ நோட். பட் இந்த எஃப்இஜி எடுப்பியா? எனக்கு புரியல நான் இந்த இடத்துல. அதுதான் சொன்னேன். இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, கரெக்ட்டா? இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. இப்போ ரூல் படி பார்த்தனா இந்த எஃப்இஜி எடுக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிருக்கணும், இந்த எஃப்இஜி. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற எஃப்இஜி நமக்கு இந்த எஃப்இஜி தான். பட் இந்த எஃப்இஜியோட லோ ஆல்ரெடி broken before this எஃப்இஜி is formed. அப்ப இந்த எஃப்இஜி எடுக்க கூடாது. அது மூணுலயுமே எடுக்க கூடாது. இப்போ நம்ம ட்ரேட் எதுவுமே வந்து இதுவும் டெலிட். ஏன்னா இந்த எஃப்இஜி டேப் பண்ணாம இந்த எஃப்இஜி வந்திருக்க, இதுவும் டெலிட். இப்ப இந்த எஃப்இஜி எடுக்கலாமா? அதான் உங்களுக்கு என்ன இருக்கு? அதான் அதேதான், அதை எடுக்கக்கூடாது. பட் இந்த எஃப்இஜி எடுக்கலாமா? எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம். எடுக்கலாம். ஏன் எடுக்கலாம்? இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆனது, இந்த எஃப்இஜி இந்த லோ பிரேக் பண்ண இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. 1:2 ஏம் பண்ணுவோம், சரியா? அடுத்து இந்த எஃப்இஜி எடுக்கலாமா? எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆனா நம்ம என்ட்ரி தராம போயிட்டான்.
கரெக்டா? ஆமா. நாட் டேப்ட் இமிடியட்லி பிஃபோர் திஸ் எஃப்இஜி இஸ் ஃபார்ம்டு. சரி, இப்போ இந்த ஃபீச்சர் இருக்கலாம், இது எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? திஸ் ஆல்சோ நாட் டேப்ட் இமிடியட்லி. நாட் டேப்டு. இது நாட் டேப்டு தான். ஏன் நாட் டேப்டு? பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது நாட் டேப்டு ஃபார்ம் ஆகல, அதனால நாட் டேப்டு. சரியா? அடுத்த ஆளு டேப்டு தானே. இந்த எஃப்இஜி டேப் பண்ணவே இல்லையே. இந்த எஃப்இஜி ஃபார்ம் அவன் ஆனா இவன் டேட் எடுக்கலாம். எடுக்கலாம். இவன் எடுக்க கூடாது. இது பிரேக் ஆயிடுச்சு இங்க. இந்த எஃப்இஜி ஃபார்ம், அப்ப இது அவுட். இல்ல இவனே எடுக்கலாம்ல, அந்த நடுவுல இருக்கானே. இவனையா? அவனுக்கு அடுத்து இவன் தான் இந்த எஃப்இஜி தொடர்ந்து இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இல்ல இதுக்கு இவனுக்கு முன்னாடி இருந்த எஃப்இஜி தான் தொட்டான்ல. இல்லையா? தொட்டான்ன என்ன தொட்டிருக்காங்க. இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ண இந்த எஃப்இஜி தொடல இல்ல. டேய் ஹரி சொல்றது கரெக்ட் தான். இல்ல இல்ல, அந்த மேல உள்ள எஃப்இஜி இருக்குல்ல, அந்த ரெண்டாவது எஃப்இஜி, இந்த எஃப்இஜி அதுக்கு முன்னாடி எஃப்இஜி தொட்டு தானே இவன் ஃபார்ம் பண்ணிருக்கான். எங்க தொட்டிருக்கான் அவன்? அதுக்கு மேல இருக்கு பாருங்க. இரு, இந்த எஃப்இஜி தொட்டானா? ஓகே, எஃப்இஜி தொட்டான்றியா? கரெக்ட். ஆனா என்ன, சாரி, என்னன்னா கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. வயலட் முடிஞ்சு, சரிதா? ஓகே ஓகே, வயலட் கான்டெக்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் எல்லோ கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த எல்லோ இங்க தான் நீ அடுத்த என்ட்ரி பார்க்க ஆரம்பிக்கணும். சோ இதுல நமக்கு 4 ஹவர்ல கான்டெக்ஸ்ட் பார்த்தனா என்னச்சு, நம்ம மொத்தம் 3 டேட் எடுத்திருக்கோம். அதுல 2 லாஸ் 1 வின். ஓகேவா? இப்போ நம்ம என்ன மேபி இப்ப அடுத்து பண்ணலாம். மேபி இப்ப இந்த டேட் இந்த டேட் எடுத்தா எல்லா டேட் டிபி கரெக்ட்டா இங்க 1 2 3 டிபி. அது இது நம்ம அப்சர்வ் பண்ணனும். இது அப்புறம் நீ ரூலை வந்து நம்ம தேவையான எடுத்து கொஞ்சம் மாத்தலாம். பட் இப்ப அதெல்லாம் ஓடி, இப்ப ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். சோ முடிஞ்சா இப்ப அடுத்து இந்த கான்டெக்ஸ்ட் வரும். இந்த ட்ரேட் எடுப்போமா? ஃபர்ஸ்ட் எஃப்இஜி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்துக்க. இந்த ரெட்டுக்கு லைன் மாத்த. ஓகே ஓகே, அப்ப இங்க இருந்து இந்த இதுக்கு அடுத்து தான் பார்க்கணும் நம்ம. சோ இங்க நம்ம ட்ரேட் எடுப்போம் ஆக்சுவலி. ஏன்னா இந்த எஃப்இஜி தொட்டு தான் இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கான். இந்த எஃப்இஜி லோ பிரேக் ஆல, சோ we can take the trade SL here, SL hit. ஓகேவா? அடுத்து இந்த எஃப்இஜி எடுப்போம், கிடையாது எஃப்இஜி எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்னா இந்த எஃப்இஜி ஃபார்மர் வந்து இந்த எஃப்இஜி பிரேக் பண்ணிட்டான். அது இந்த எஃப்இஜி எடுக்க மாட்டோம். சோ எஃப்இஜி எடுப்போம், இந்த எஃப்இஜி எடுப்போம். ஏன் எடுப்போம்னா இந்த எஃப்இஜி தொட்டு இது ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இது ஒரு SL hit. ஓகேவா? இந்த எஃப்இஜி எடுப்போம், கிடையாது எஃப்இஜி எடுக்க மாட்டோம். ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்? இவன் வந்து ஹெல்ட் ஆகாது ஃப்ரெஷ் எஃப்இஜி. அடுத்து எடுப்போம். இதுல எடுக்க மாட்டோம், என்ட்ரி தரல அவன். அடுத்த மெடிக்கல் தான் என்ட்ரி எடுப்போம். அதுல எப்படி போடுவீங்க? நம்ம இது தொட்டு ஃபார்ம் ஆகும். ஆமா, இதுவும் வந்து பார்த்தனா இந்த எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆயிட்டான். இந்த டேப் பண்ணா அவன் தொடவே இல்லை. என்ட்ரி கொடுக்கலன்னா அவனுக்கு அடுத்து எஃப்இஜி வந்தான்னா அவன் எடுக்க முடியாதுல்ல. சோ அப்ப இந்த எஃப்இஜி எடுத்துருப்போம். கரெக்டா? ஆமா. சோ இது அதே மாதிரி பிரேக் ஒண்ணா இது ஒண்ணும் சூப்பரா இருக்கு என்னோட. என்னடா அந்த மாதிரி தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணி விட்டுறாங்க. நமக்கு திருப்பி சொல்றேன்ல, இது இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அதனால 1 ஹவர் பண்ணலாம். ஏன் 1 ஹவர் பண்ணனா, உனக்கு சில டைம் மொமெண்ட் பிக் ஆகும், இந்த நடுவுல நீ பிடிக்கும், ஹை டைம்ல பிடிக்க முடியாது. ஆனா இது வந்துட்டு நீங்க 4 ஹவர்ஸ்ல அதான் 1 ஹவர் அந்த மாதிரி 15 மினிட்ஸ்ல பார்க்க முடியும். இல்ல 15 மினிட்ல பார்த்தா அடி வாங்குவேன், நிறைய வரும். 1 ஹவர்ல பார்த்தா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா 1 ஹவர்ல பார்த்தா இப்ப உனக்கு புரியுதா? உனக்கு இதான் அதோட நுவான்ஸ் ஆக்சுவலி. இப்ப நீ திருப்பி சொல்லலாம், இது வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல வரல. இட் இஸ் த அப்ரோச். அப்ரோச் வச்சு யூ நீட் டு லேர்ன் அண்ட் அப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தொட்டு போறான்ப்பா, வீக்லி எஃப்இஜி தொட்டு ஃபார்ம் ஆயிருக்கான். சோ அப்ப நீ என்ன பண்ணும், இந்த ஓகே இது தொட்டுட்டு அடுத்த எஃப்இஜி பிரேக் கேப் இருந்தா உடனே இங்க குச்சிடலாம். அது ஒன்றும் இல்லை. இல்லாட்டி ஓகே அதே ரூல ஃபாலோ பண்றேன், 4 ஹவர்ல செட் ஆகல, அப்ப 1 ஹவர்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் நீ. அப்ப டேட்டா எது பெட்டரா இருக்கு? அப்ப 1 ஹவர் பெட்டரா இருந்தா 1 ஹவர் தான் இந்த ஆர்டர் ஆஃப் என்ட்ரி பெஸ்டா இருக்கு. 4 ஹவர் பெட்டரா இல்ல, நம்ம ஆர்ஆர் தர மாட்டோம், இல்லாட்டி நமக்கு வந்து தாண்டி போயிடுது, பிரேக் இவன் தேடி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஜி
இந்த வீடியோ நீங்க ஸ்டார்டிங் பார்க்கல ஆக்சுவலி. ஜி இருக்கீங்களா? சொல்லுங்க ஜி. நேத்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் நம்ம ஆக்சுவலி. அது நடத்த மாதிரி கவனிச்சேன். ஓகே. அந்த வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்ரெடி பாருங்க ஆக்சுவலி, உங்களுக்கு அது புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு 20-15 மினிட்ஸ் சொல்லியிருப்பேன் நான். ஓகே. ஓகே, நேத்து என்ன பண்ணது, இமிடியேட் டாப் இருக்குல்ல, ஆமா, அது வந்து ஒரு தப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா அது என்ன ரூல்னா, இமிடியேட் டாப்னா தேர்ட் கேண்டில் டாப் ஆகாம போனா அது இமிடியேட் டாப் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரி, அதான் படிச்சோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அதுவும் கிடையாது, ரூல் கிடையாது. இமிடியேட் டாப் என்னன்னா, எனக்கு இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சா, அடுத்த எஃப்இஜி ஃபார்ம் ஆகணும், இந்த எஃப்இஜி தொட்டிருக்கணும், அவ்வளவுதான் டாப். இதான் ரூல். ஓகே, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோ பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா புரியுது. இப்ப கடைசியா வந்ததுல வந்து நம்ம எடுக்காம போனோமே, அந்த மாதிரி சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கலர் கேண்டில் தான் லோ ப்ராபபிலிட்டி, தட் இஸ் நாட் ட்ரேட் இமிடியேட்லி, நாட் இமிடியேட் டாப்னு அர்த்தம். அதான் பிரேக் அவே கேப்பா இருந்ததா? பிரேக் அவே கேப்னு கிடையாது. அது நல்லா கொஞ்சம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்கா? ஓகே, இந்த எஃப்இஜி வச்சுங்க. இந்த எஃப்இஜியை பிரைஸ் டேப் பண்ணல, பண்றதுக்கு இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகே, அப்ப இட்ஸ் நாட் இமிடியேட் டாப்னு அர்த்தம். ஓகே. இப்ப இந்த எஃப்இஜி டேப் பண்ணா இந்த ஒரு குட்டி, இங்க ஒரு எஃப்இஜி ஜூம் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு. இந்த எஃப்இஜி டேப் பண்ணிட்டேன், இந்த எஃப்இஜி கரெக்ட் பண்ணிட்டேன். அப்ப இது இமிடியேட் டாப் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஓகேவா? இங்க பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. இன்னும் பெட்டரா எங்க இருக்கு ஜூம்? இங்க பாருங்க, இங்க எஃப்இஜி இருக்கா? இந்த எஃப்இஜி டேப் பண்ணற விட இங்க ஒரு குட்டி எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டானா, அப்ப இந்த எஃப்இஜி எடுக்கக்கூடாது. ஓகே. சிமிலர்லி இந்த எஃப்இஜி டேப் பண்ண இந்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணிட்டான், அப்ப இங்க எடுக்கக்கூடாது. இது டேப் பண்ண ரீசன்ட்லி ஃபார்ம்ட் எஃப்இஜி பொறுத்து தான் எடுக்கணும். எக்ஸாக்ட். அதாவது அந்த ரீசன்ட்லி ஃபார்ம்ட் எஃப்இஜி வந்து பிரைஸ் டேப் பண்ணாட்டி அந்த எஃப்இஜி அப்படியே விட்டுறணும். சாரி, அந்த ரீசன்ட்லி ஃபார்ம்ட் எஃப்இஜி இன்னொரு எஃப்இஜி ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி டேப் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ரீசன்ட்லி ஃபார்ம்ட் எஃப்இஜி ட்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்ப நம்ம அப்ரோச் பார்த்தோம்ல ஹரி. ஆக்சுவலி இப்ப இது வந்து இப்ப நம்ம பேக் டெஸ்ட் பண்ணது என்ன நினைக்கிறேன், ஃபைனல் கேஸ். என்ன ஃபைனல் கேஸ் என்னது? எல்லா ரூலையும் அப்ளை பண்ணு. எஃப்இஜி பிளஸ் ஹெல்ட். இப்ப இல்ல ஹெல்ட்ங்கற கான்செப்ட் தூக்கிட்டு ட்ரேட் எடுத்து பாரு. நான் இந்த பைஸ்க்கு எல்லா எஃப்இஜி ட்ரேட் எடுப்பேன்பா. இது குயிக்கா போயிட்டு வந்துறேன், அப்ப வைஃப் திட்டுறோம். ஹெல்ட் இல்லாம எல்லாம், அதாவது என் கான்டெக்ஸ்ட் வந்து புல்லிஷ். இப்ப கேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா, டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைரக்ஷன் ஃபார்ம் ஆற லோயர் டைப் எஃப்இஜி இருக்கு ப்ரோ. கேஸ் 3 டைரக்ட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? இது இங்க இருந்து ஆரம்பிக்க கூடாது, இங்க இதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கணும். என்னதான் டாப் ரீஜன். இல்ல, எதுக்கு நீ இந்த டெய்லி கில் ஜோன்ஸ் போட்டுருக்க? ஐசி கில் ஜோன்ஸ் எப்போ வருதுன்னு பாக்கவா? இல்ல ஜி, இது வந்து கில் ஜோன்ஸ் இல்ல, நம்ம ட்ரேடிங் டைம். இது 21 hours to 21 to 14 போட்டேன். பட் நீங்க செட் ஆகல. இப்போதைக்கு எல்லா ஃபோர்வர்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ விட்டுருங்க, இது வந்து இப்போ ஒன்றும் ஆஃப் பண்ணல, தேவையில்லை. பட் நான் அது எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். சரி, இப்போ இந்த ரெண்டுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிருக்கேன், ஹெல்டுங்கிற கான்செப்ட் நான் தூக்கிட்டேன். ஓகேவா? சோ இங்க வந்து டாப் ஃபர்ஸ்ட் எஃப்இஜி ஃபார்மா இருக்கா, இங்க என்ட்ரி தரல, நம்மளுக்கு இங்க என்ட்ரி தரல, அடுத்த எஃப்இஜி ஃபார்மா. ஆனா இந்த எஃப்இஜி என்ட்ரி கொடுத்துருக்கானா? சோ எப்பமா வந்து இதை சொல்ல போமா, இவன் டிபி கொடுத்தானா பார்த்தா கொடுத்துட்டான். கான்டெக்ட் சொல்ல தரல, பட் கான்டெக்ட் வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் தான் வச்சுக்கோ. இது வின்னிங் ட்ரேட், எஸ்எல் அடிக்கல உனக்கு. இப்போ அடுத்த ட்ரேடு, திஸ் இஸ் இமிடியேட் டாப்டு. ஓகேவா? நேற்று எடுக்கிற எஸ்எல், இது ஒரு எஸ்எல் ட்ரேட். கரெக்டா? இப்போ இமிடியேட்டா டாப் ஆனது எடுத்துருவோமா? ஒன்னும் இல்ல, ஹெல்டுங்கிற கான்செப்ட் தூக்கிட்டேன்டா. இமிடியேட்டா டாப் அன்டாப்னா உனக்கு இது எஸ்எல் இட். கரெக்டா? முடிஞ்சா? அடுத்து இங்க எடுக்கிற இதுவும் எஸ்எல் ஹிட். முடிஞ்சா? இது இமிடியேட் டாப் தான். இங்க எடுக்கிறேன், இதுவும் எஸ்எல் ஹிட். ஓகேவா? இப்ப பட் இது எடுக்க மாட்டேன், ஏன்னா அது இது ஃபார்ம் ஆயிட்டான். இது ஃபார்ம் ஆயிட்டு இது ஃபார்ம், இது எடுக்க மாட்டேன். பட் இவன்ல எடுப்பேன். ஏன் எடுப்பேன்? இவன் அடுத்த எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி டேப் பண்ணிட்டான். ஸோ இவன் ஒரு டிபி. ஓகேவா? அவன் ஒரு டிபி, அடுத்து இவன் ஒரு டிபி. சிம்பிள், நீ எல்லா புல்லிஷ் எஃப்இஜில எடுப்ப நீ, அவ்வளவுதான். நாட் டேப்டு இமிடியேட்லி, அதை விட்டுருவேன் நான். இப்போ இந்த இடத்துல வந்து எஃப்இஜி என்ட்ரி எடுக்கலாம் நான். ஆனா இவன் டேப் பண்ணும்போது அடுத்த எஃப்இஜி ஃபார்ம் ஆயிட்டா, அப்ப என்ட்ரி எடுக்க மாட்டேன். அதுல கான்டெக்ட் முடிஞ்சிச்சு. ஓகே. மொத்தம் பார்த்தா 1 2 3 4 5 6 ட்ரேட்ஸ்.
எத்தனை ஜெயிச்சிருக்கேன்? 1 2 3 ஜெயிச்சிருக்கேன், 3 தோத்துருக்கேன். இல்ல 1 2 3 4 SL இல்ல 3 SL. 3 தான் 1 2 3. So 50% accuracy. So 3 into 2 minus 3 is equal to 3%. 40% accuracy. இப்போ அதே ரூல் இங்க கொண்டு வரேன். கான்டெக்ஸ்ட் முடிஞ்சலாம் விட்டேன். இங்க ரூல் இங்க கொண்டு வாங்க. இங்க டேர் எடுப்பனா இமிடியேட் டாப் நடந்திருக்கு. டேர் எடுப்பேன் SL. இங்க டேப் நடந்திருக்கா? இமிடியேட் டாப் நடந்திருக்கு. 2 வந்துட்டான். 2 கொடுத்துருப்பான் நினைக்கிறேன். கொடுத்துருப்பான் தெரியல. பாப்போம். கொடுத்துருப்பான். டிபி அவனுக்கு கீழ இன்னும் லோ போல. ஸ்விங் லோல வைப்பான். 2 கொடுத்துருப்பான். சாரி. 2 கொடுத்துட்டான். இந்த டேட் SL. என்னடா அரே புரியல. அவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டான். என்ன சொல்றான்? இவன் 4-5 கொடுத்துருப்பாங்கிறான் ஹரி. அது டிபி சொல்றேன். ஆனா இங்க இன்னொரு கேட்ச் என்னன்னா, உனக்கு வீக்லி எஃப்இஜி இருக்குல்ல, வீக்லி எஃப்இஜி தொட்டு போறவெஸ்டி. ஆமா அதான் கான்டெக்ஸ்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நான் வீக்லி எடுத்து கான்டெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணேன் இங்க. அப்ப அது மேல இருக்க லைன் FEA வா? ஓகே, அது FE. இது அது இந்த கான்டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த FEஜோட கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த FEஜோட கான்டெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஓகே. ஆமா, நான் உங்களுக்கு அது காமிக்கல இல்ல, அதனால நான் 2 இருக்கேன்னு பார்த்தேன். ஓகே, இதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துக்கிட்டு அவன் தான் கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு சொல்றேன். அவனுக்கு கான்டெக்ஸ்ட் முடிஞ்சாலும் அடுத்து அப்போசிங் பிளேயர் இல்லன்னு வெச்சுக்கோ சொல்றேன். இல்ல அத கூட விட்டுரு வேணாம். This is why I bomb the people. இப்போ அப்படியே பாரு, இங்க 50% பார்த்தோம். ஓகேவா? இங்க என்னாச்சு? 2 SL, 1 SL, இது 2 SL. அது டிபி இல்ல. சாரி, இது டிபி இல்ல. சாரி, இது டிபி. ஜி அப்படியே SL மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 SL தான். டிபி 1 3. இத விட்டுரு. 3 SL. சோ 3 டிபி. மந்தன் போயிட்டு வராராம் 10 minutes. மதன் 2 minutes நான் வந்துறேன். 2 minutes போய்டா. ஏன் முடிஞ்சிருச்சு மீட் அவ்வளவுதான். ஆனா ஒரு கால் வருது. அது இல்ல, மீட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 9:30 ஆயிடுச்சு நமக்கு. அவ்வளவுதான். பாரு நீ பாரு, வீடியோ பாத்துக்கறேன். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் தி செஷன். ஓகே பாருதான். திருப்பி ஒரு வீடியோ பாரு, அப்பதான் புரியும். இப்போ வந்து 4%. சோ அங்க ஒரு 3%, இங்க ஒரு 4%, மொத்தம் 7% 2 வாரத்துல. 2 வாரத்துல பாய் ராஜன். கண்டிப்பா. ஓகேடா. ஊதுறியா? வந்துரு. ஓகே ஜி. சோ இப்போ இந்த அப்ரோச்ல பாக்கும்போது நமக்கு வந்து ஹெல்டுங்கிற கான்செப்ட் தூக்கிட்டேன் நான். ஐ அம் டேக்கிங் ஆல் தி FEG கண்டிஷன் 3 எடுத்தேன். அவ்வளவுதான். அதான் நம்ம வயசுல இருக்கிற எல்லா FEGs எடுப்போம். அவ்வளவுதான். புரியுதா? இது 50% அக்யூரசியா? என்ன ஜி? இது 50% அக்யூரசியா? இதுல 50, இதுல வந்து 68 வந்துச்சு நினைக்கிறேன். 3 2 5 அதான் 60. இது 60, இது 50. இந்த சிங்கிள 60, இது சிங்கிள 50. பட் இதுல 3% ப்ராஃபிட், இல்ல 4% ப்ராஃபிட் வித் 1% ரிஸ்க். போது. இது ஒரு பேர்ல நான் இந்த டேட்டா எடுக்கல, கன்சிடர் பண்ணல. யாவச்சுங்க இத எடுத்துறேன்னா இன்னும் டபுள் ஆயிருக்கும் அக்யூரசி. இல்ல, இது ஒரு பேர்ல. ஒரு பேர் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி 2 பேர் சிக்னா போதாதா? அதான் கான்டெக்ஸ்ட் இதான். இப்போ நீ கான்டெக்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணனால முக்கியமான. இப்போ என்ன பண்ணணும், இங்க ஒரு லோ டைம் ஃப்ரேம் ஒரு ஷார்ட் டர்ன் எடுத்திருக்கான், இந்த ஒரு ஸ்விங் இன்டர்வெல் ஸ்விங் லோ தூக்கி இருக்கான். நீங்க அப்படியே பாருங்க எங்க இந்த ரிஜெக்ஷன் வந்து என்னைக்கு டேட்ல ஃபார்ம் ஆனன்னு பாரு. இன்னும் ப்ரீவியஸ் மந்த்ல வைங்க. கரெக்டா மந்த் ஓபன்ல வைங்க. மந்த் 30 ஜான் வச்சிருக்க பாரு. இல்ல ஜி, வீக்லில பாரு. வீக்லில அது வந்து வேலை பணி நிமித்தமாக பிஸியாகிட்டதால் சுடுதண்ணி போட மறந்து விட்டேன்.
இதுக்கெல்லாமா திட்டுறது? சரி, 13th ரெக்கார்டிங் போட்டுருக்கா? போயிட்டு தான் இருக்கு. அதை கட் பண்ணிருச்சு. 13th January வரை ரிஜெக்ட் ஆயிருக்கான். மோஸ்ட்லி 50% ஆஃப் த மந்த் தான். இல்ல அதான் பார்த்தோம். 10th இல்ல ஜி, இங்க இந்த வீக் பாயிண்ட் ஆஃப் ஆமா இல்ல ஜி, நான் என்ன பண்றேன்னா இந்த வீக் ரிஜெக்ஷன் வந்து 13th January, அப்ப செகண்ட் வீக் தானே இது? மந்தோட மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட மந்தோட மிட் பாயிண்ட் 15th சரி, ஓகே. அப்படி வரீங்க. அப்படி சொல்லு. சரி, அப்ப இது ப்ராப்பர். நம்ம அடுத்து பார்த்தா லிக்விட கலெக்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கான். ஓகேவா? பிஸி வச்சுட்டான், பர்ஃபெக்ட் பிஸி. செகண்ட் ரிட்ரேஸ் ஆகும்போது எந்த லிக்விடி கலெக்ட் பண்ணாம உள்ள வரான். அவ்வளவுதான் A+. சரி, இப்போ நீ என்ன பண்ணு, மண்டேவோட மிட் பாயிண்ட்க்கு அப்புறம் ரிஜெக்ட் பண்ண பாரு. இல்ல, லோ ஆஃப் தி டே ஃபார்ம்ட் மண்டே 4 hours பாரு. அப்படிலாம் போக கூடாது. வீக்லி டெய்லியில பார்த்தா போதும் சிவாஜி, ரொம்ப டீப்பா போகணும். கரெக்ட் சிவாஜி, எனக்கு டெய்லி அது ஹை பவர் ரிஜெக்ஷனான கன்ஃபார்ம் பண்ணணும்ல. மண்டே ஆயிரத்தி வீக் ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்றீங்களா? மண்டே லோ ஆஃப் தி வீக். எஸ். பக்கா. போய் புள்ளகுட்டி பண்ணி. இதை வச்சுக்கலாம் நம்ம. இது அது எனக்கு புரியுதா? புரியல. வெரி குட். நான் இப்ப சொல்ற மூட்ல இல்ல. உங்களுக்கு மூட் இருந்தா சொல்லுங்க. 1 hour ஆச்சு ஆரம்பிச்சு. அதனால இருங்க அதே இதுவும் பார்த்துட்டு போவோம். இந்த கேண்டில் ரிஜெக்ட் ஆனா பாத்தீங்களா? இது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் இது. என்னடா இவன் மண்டேல ரிஜெக்ட் ஆகும்? என்ன எல்லாம் மண்டேல ஒருத்த வீக்கே ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா ரிஜெக்ட் இல்ல. 5 PM பண்ணிருக்கோம். வந்து எக்ஸ்பென்ஷன் கேண்டல் வச்சிருக்கானே. அதான் Q2 எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கான். ஃபைன் ஜி, என்னக்குன்னா இதையும் ஃபாலோ பண்ணீங்க. ஆன்டிசிபேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம லோ டைம் ஆர்டர் ஃப்ளோக்கு பார்த்தா பிடிச்சிடலாம். நமக்கு லோ டைம் ஃப்ளோ உள்ள போனீங்க என்றால் வீக்லி ஹையர் டைம் ஃப்ரேம்ல கொஞ்சம் நீ பெட்டரா ஆன்டிசிபேட் பண்றதா சிம்பிள். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியுது. வெயிட் இஸ் ரெஸ்பெக்டிங் திஸ் ITL. இதுல ஓடி என்ட்ரி எடுக்கலாம், தெரியுதா உங்களுக்கு? நான் ஒன்று அனுப்புறேன், பாத்தீங்களா குரூப்ல? நம்ம 4 hourல வந்து நம்ம மார்க்கெட் செக்ஷன் பார்க்கணும். ஓகே, புரியுறதா? தெரியுது, அதான் தெரியுது. சோனிட்ட சூப்பர் ஜெட் யாரெண்டு தோய்யா அங்க போடக்கூடாது. இந்த லோ உடைச்சிட்டு ஃபார்ம் ஆனவன் 50% ரிட்ரேஸ்மென்ட் நடக்கணும் மினிமம். இல்ல ஜி, இப்ப இந்த லோ இதோட ஹை எது போடுவீங்க? மினிமம் 50% ரிட்ரேஸ்மென்ட் இருக்கணும். இது இந்த ITL மட்டும் நம்ம ஸ்பாட்டன் ஒரு வாட்டி பார்த்து வரணும் திருப்பி அந்த ஸ்டெப் போடுறதுக்கு. இல்ல நான் திருப்பி அர்ஜோ சிம்பிள் சிவாஜி அர்ஜோ என்ன சொல்லட்டுமா? இது தாண்டா FEA. அவ்வளவுதான். நீ எதுக்கு முக்கியம் இருக்க? இல்ல சொல்றேன், ஜெனரலா சொல்றேன், சும்மா ஜெனரலா சொன்னேன். நீங்க ரூல் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. இந்த சொல்றேன்ல நான் சொல்றேன், இது கான்டெக்ஸ்ட் தான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து FEA வந்து அதுவும் உனக்கு தெரியாது அவங்க FEA என்னன்னு சொல்லிட்டு. ஜி ஸ்டெப் பார்த்தோனே தெரிஞ்சா அதை போடுங்க. நம்ம தேவையில்லாம போய் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். இல்ல ஜி, நம்ம ஸ்டெப் பாடி FEA தான் இது. FEA பிரேக் பண்ணி பிரைஸ் கீழ போக முடியல பாருங்க. பிரேக் பண்ணிட்டு அங்கேயே சுத்துறான், நல்ல சப்போர்ட். அடுத்து FEA இது. ஆனா இதை நல்லா பிரேக் பண்ணிட்டான். இந்த FEA சமயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். 4 hourல FEA மட்டும் பார்த்துட்டு போயிட்டே சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு செஷன் ஓவர். அவ்வளவுதான், நீங்க முடிஞ்சு எல்லாமே தூங்க. நான் மிச்சத்தை கண்டினியூ பண்றேன், பாத்துக்கலாம். ஓகே, Thank you. Okay, good night. Good night. Bye ji. Bye. Bye ji.